ஜெயா டிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். பஞ்ச விஷ உணர்வுகளில் மூன்றாவது தீய உணர்வு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், கற்றுக்க போகிறோம். அதாவது பற்று என்கிற பேராசை உணர்வு. இதை எப்படி வர்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, குறுகிய சிந்தனையும் குதர்க்க அறிவும் என்ற வார்த்தையில் இதை வர்ணிக்கலாம். அதாவது பற்று பாசம் ஒரு மனிதனிடத்தில் மிகுந்து காணப்பட்டால் அவன் இந்த பற்று பாசம் என்கிற உணர்வில் சிக்கிக்கொள்வான். அப்படி சிக்கினால் அவன் அறத்திலிருந்து விலகுவான். அதாவது நேர்மையாக செயல்பட மாட்டாங்க. பற்று பாசம் அப்படிங்கிறது ஒரு குறுகிய சிந்தனை. என்னுடைய பிள்ளை, என்னுடைய அப்பா அம்மா, இந்த மாதிரி நம்மை சார்ந்தவர்களிடம் மட்டும் ஒரு குறுகிய சிந்தனையோடு செயல்படுவது. மகாபாரதத்தில் திருதராஷ்டிரன், காந்தாரி தன்னுடைய பிள்ளைகளான துரியோதனன் அவர்கள் மேல் வைத்த பற்று பாசத்தின் காரணமாக நேர்மைக்கு எதிராக, அறத்திற்கு எதிராக செயல்பட்டார். இந்த பற்று பாசம் இருக்கும் வரையில் ஒரு மனிதனால் நேர்மையாக வாழ முடியாது. அதே போல குறுகிய சிந்தனை மட்டுமல்லாமல் குதர்க்க அறிவும் வந்துவிடும். அதாவது இயற்கைக்கு எதிராக செயல்படுவது, இயற்கைக்கு எதிராக செயல்படுவதன் மூலமாக அந்த இயற்கையாலேயே அழிவை சந்திக்கிறான் மனிதன். செயற்கை உரங்களை கொண்டு விளைச்சலை பெருக்குவதற்காக, மகசூலை பெருக்குவதற்காக செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் நோய்களை வாங்கி கொள்கிறான். அதுபோல காடுகளை அழிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் உணவுப் பொருள்களில் கலப்பினங்கள் செய்கிறான். ஹைபிரிட் செய்கிறதுனால நோயை உற்பத்தி செய்து கொள்கிறான். இது மட்டும் இல்லை, இந்த பூமியை கெடுத்தது போதாதென்று செவ்வாய்க்கும் நிலவுக்கும் பல கோடிகள் செலவு செய்து அந்த கிரகத்தையும் கெடுப்பதற்காக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் பேராசை. நம்ம பூமியை நல்ல முறையில் வாழ வைக்கிறதுக்கு நம்மளால் முடியல. நம்ம அதுக்காக அந்த ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது பொருள் அல்ல. இந்த பூமியை சரியாக வைத்து கொள்ளாமல் அதற்குள்ளேயே வேறு கிரகத்தில் வாழ்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம். அது எல்லாமே பேராசை தான். இந்த பேராசை உணர்வை நாம் முழுமையாக விலக்கிக் கொள்வதை பற்றி அடுத்த எபிசோடில் நம்ம கற்றுக்கலாம். இப்போ ஒரு மூச்சு பயிற்சி கற்றுக்க போகிறோம். அதாவது பஸ்திரிகா அப்படிங்கிற மூச்சு பயிற்சி. பஸ்திரிகான்னா நம்ம மூச்சை வேகமாக இயக்கும் மூச்சு பயிற்சி. இப்போ வஜ்ராசனம் போட்டுக்கலாம். இப்போ கைகளில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கைகளில் எப்படி வச்சுக்கலாம். மூச்சை இழுக்கும் போது கைகளை மேலே உயர்த்தணும். மூச்சை விடும் பொழுது கைகளை கீழே இறக்கணும். நான் ஒரு முறை செய்கிறேன் பாருங்க. செய்யலாம். நமக்குள்ள இருக்கிற இந்த பற்று பாசம் அப்படிங்கிற குறுகிய எண்ணங்கள்லாம் மறையிற மாதிரி நினச்சிக்கிட்டு இதை செய்யணும். இந்த மாதிரி செய்யணும். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான பயிற்சியை கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.